ஹாய் அம்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமினோட சடன்லி மேரேஜ் வித் மை கசினோட 2 ஷாட் போட்டிருந்தேன். ஸோ அதோட லாஸ்ட் ஷாட் தான் இது. ஸோ செகண்ட் ஷாட் தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு சீனில் நான் எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, உங்களை அவர் சென்னை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற சீனோட நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட கதை உங்களுக்கு புரியும். ஸோ இது 2 ஷாட்ன்றதுனால ஃபஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்த மாதிரி இப்போது நீங்கள் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போது உங்களோட அம்மாவோட சாரீ மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறீங்க. என்னடி அம்மா சாரீ எடுத்து வைக்கிறேன்? இல்லை, அம்மாவை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாதா, இப்போ நான் மிஸ் பண்ணுவேன்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது பக்கத்தில் இருந்து ஒரு வாய்ஸ், அக்கா ஓ என்னை நீ மிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, உங்களோட சின்ன தம்பி தான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்த உடனே கண்ணெல்லாம் நிறையுது. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உனக்கு நானா பிடிக்குமாடா அப்படின்னு கேட்குறீங்க. அவன், அக்கா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட சில்மிஷம் பண்ணி உங்ககிட்ட திட்டு வாங்குறது அடி வாங்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அதனாலே டெய்லி உங்ககிட்ட திட்டு வாங்குவேன், டெய்லி ஏதாச்சும் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு இன்னொரு அம்மானா அது நீ தானேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி பேசுகிறான். இப்போ உங்களுக்கு கண்ணெல்லாம் நிறைஞ்சு அழுகையாக வருது. கண்ணிலேருந்து தண்ணி நிற்கவே இல்லை. அப்போது உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணியிருந்திருப்பான். ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருப்பான். இப்போது லூசு, சும்மா சொன்னேன், நீ இல்லைனா நான் சந்தோஷமாக இருப்பேன். அம்மா செய்கிற குலாப் ஜாமுன் எனக்கு மட்டும்தான், அம்மா செய்கிற பாயாசம் எனக்கு மட்டும்தான், அம்மா எது பண்ணாலும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். உனக்குலாம் இல்லை பா. இனிமேல் நான் சந்தோஷமாக இருப்பேன் என் வீட்டில். இனிமேல் உன்னோட ரூம் எனக்கு தான். இனிமேல் அந்த வீட்டுக்கெலாம் வராத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போது ஜிமின், அவன் ஏன் அப்படி சொல்கிறான்? அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம். நான் அழுதனா அவனால் தாங்கவே முடியாது. அம்மா எனக்கு ஏதாவது அடித்தா கூட சின்ன வயசில் வந்து அவன் தான் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்ற மாதிரி நின்றுட்டுருப்பான். இப்போயும் அதை தான் பண்ணுறான். எங்கே நான் அழுறது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அவனுக்கு என்னை பிடிக்காத மாதிரி இப்போ அவன் பேசிட்டு போகிறான். சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். சென்னையில் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எப்போ வாங்குனீங்க? ஏய், நான் இங்கேருந்து போய் எவ்வளோ நாள் ஆகுது? நான் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னும் அப்பார்ட்மெண்ட் வாங்கலைன்னா நான் நேரம் ஊதாரியாக சுற்றிட்டுருக்கேன்னு அர்த்தம். அப்பார்ட்மெண்ட்லாம் எனக்கு இருக்குது. நீ வா, நம்ம அங்கே தான் போகிறோம். அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி காலேஜ் நீ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க. ஸோ நீ பயப்படாத, நம்ம அங்கே போய் ஃபைனல் இயர் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் செமஸ்டர் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் அதை அவங்க கண்டினியூ பண்ண போகிறீங்க. அதுக்கு ஜிமின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இதனால தான் உங்களோட ஸ்டடீஸ் நின்று போச்சு அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. அதனால தான் அவர் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது நீங்கள் 2 பேரும் நேராகவே ஏர்போர்ட் போய் இறங்குறீங்க சென்னையில். அப்போது அங்கே இருக்க சினாரியோஸ் பார்க்கலாம். டேய் ஜங்குக்க, அவன் வேற பாவுண்டா, ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவன்கிட்டேருந்து ஃபோனையும் காணோம், ஒன்றையும் காணோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு, சரி வாடா நானும் வரேன், நம்ம 2 பேரும் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் அந்த அவங்க 2 பேருமே பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் வந்திருப்பாங்க. இப்போது நீங்கள் உங்களோட ஏர்லைன் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அதாவது ஏர்போர்ட் விட்டு ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரீங்க. அப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு ஜிமின் தான் வெளியே போயிருந்துருப்பாரு. இப்போது இந்த சைட்லேருந்து பார்ப்போம். ஜிமின் அண்ட் தயங்க 2 பேருமே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகி ஜிமின் நிற்கிறாரு. இப்போ ஜங்குக்கு, டேய் மச்சான் அந்த பொண்ணை பாரேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு கிட்ட சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஜிமின் நடந்து ஜங்கு கிட்ட தயாங் கிட்ட போயாச்சு. இப்போது தயாங்க, டேய் ஜிமினா, அந்த பொண்ணு உன் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தது பேர் கீரதா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு, ஆமாம் மச்சான் செம்மையாக இருக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நீங்கள் அங்கேருந்து வேகமாக வந்துட்டு ஜங்கு கூட கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. என்னங்க இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னால் இழுத்துட்டு கூட வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ பெரிய ஷாக் ஜங்குக்கு. மச்சான் யார் இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு கண்ணாலேயே. ஓ சாரிடா சொல்ல வந்துட்டேன், ஷீ இஸ் மை ஒய்ஃப் யோர்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2 பேருக்கும் பெரிய ஷாக். மச்சான் கல்யாணமே பண்ணிட்டியாடா? கூட்டிகிட்டு வந்துட்டியா இல்லை கல்யாணம் தான் பண்ணிட்டியாடா? இல்லை மச்சான் கல்யாணமே பண்ணிட்டேன். எப்பட்றா உஷார் பண்ணவே முடியலன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தயாங்க கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஜிம்னாவை பார்த்து முறைக்கிறீங்க. இல்லடி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்டேன், அதை தான் அந்த நாய்ங்க அப்படி சொல்லுது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் அண்ணா, நான் யோனா
மிஸ்ஸஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவருக்கு அந்த மிஸ்ஸஸ் ஜிமின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஓ ஆ அப்படின்ற மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது மனுஷனுக்கு. ஓ மிஸ்ஸஸ் ஜிமின், வெல்கம் மிஸ்ஸஸ் ஜிமின், வெல்கம் டு அவர் சென்னை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே ஜங்குக் அண்ட் அவங்க 2 பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே அதாவது ஒரே பில்டிங்கில் தான் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஆப்போசிட்டில் அந்த மாதிரி 3 பேருமே பில்டிங்கில் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜிமினோட ஹவுஸ்க்கு தான் போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூமு மட்டும், ஏன்னா பேச்சுலர் ரூம்ஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். பட் அந்தளவுக்கு மெஸ்ஸிலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஓகேவாக தான் வச்சுருக்காரு நம்ம ஜிமின். மெயின்டைன் பண்ணிவிட்டு க்ளீனாகவே வச்சுட்ருக்காரு. பட் கொஞ்சம் நாளாக பூட்டி இருந்ததுனால கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு போயிட்டு பாத் பண்ணுறதுக்காக பாத்ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாரு. அதை ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி உங்களுக்கு ரெடியாக வைக்கிறாரு. ஸோ வச்சுட்டு வந்துட்டு யோனா நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வைக்கலாம், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமின் வந்து ரெடியாக டிஃபன் செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ 2 பேருமே அப்படியே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டோர் வந்துட்டு நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. இந்த நேரத்தில் எவன்டா அவன் அப்படின்ற மாதிரி ஜிமின் போயிட்டு ஹூஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா எப்பயும் போல் நம்ம ஜிமினும் ஜங்குக்கு தான். மச்சான் டைம் ஆகுது, ஸோ நாங்கள் வெளியில் போய் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறோம், உங்ககிட்ட நீ என்னைக்கு திரும்ப ஜாயின் பண்ணுற ஆஃபீஸ்லன்னு கேட்டு போகலாம் தாண்டா வந்தேன். அண்ணா வாங்க, இவர் டிஃபன் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணி வச்சுருக்காரு, இங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. நவுறா தங்கச்சிக்கு பாசம் பொங்குதுடா, நவுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு, அதாவது 2 பேரையும் நீக்கி விட்டுட்டு உள்ளே போயிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சு அவர் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காரு. தங்கச்சி என்னம்மா சாம்பார் ஊற்றிக்கோமா சாப்பிட்றேன், என்னம்மா சாம்பார் ஊற்றி சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா, நல்லா தெம்பாருமா, அப்போ தான் இவனெல்லாம் உன்னால் மேய்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாரு. ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போது எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் சொல்கிறாரு, தயாங்க ஒரு நல்ல காலேஜாக பார்க்கணுண்டா, ஏன்னா படிச்சுட்ருக்கும் போதே நான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அவள் இன்னும் கண்டினியூ பண்ணலை, டிஸ்கண்டினியூவாக பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டடீஸ்க்கான வேலை எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கிட்டேயும் தயாங்கிட்டேயுமே நம்ம ஜிமின் வந்து ஒப்படைச்சிருந்துருப்பாரு. இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஓகேடா நீங்கள் போங்க, நான் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் நாளையிலேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஜங்குக்கு என்ன மச்சான் ஜாலி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் இன்னும் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, அவளுக்கு இன்னும் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, இன்னும் அவங்க அப்பா அம்மாலாம் ஒத்துக்கலை, எங்கள் வீட்டில் ஓகே, இன்னும் அவள் வீட்டில் ஓகே சொல்லலை, அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, மாமா தான் கொஞ்சம் அடம் பிடிச்சிட்ருக்காரு, அவர் எப்போ ஓகே சொல்கிறாரோ அப்போ தான் எல்லாமே. ஸோ நீ தேவையில்லாமல் யோசிச்சு மூளையை போட்டு குழப்பிக்காத, சரி நீங்கள் இன்றைக்கி போங்க, நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அண்ட் தயவங்க 2 பேருமே போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஹக் மாதிரி கொடுத்துட்டு சேஃபாக இருந்துச்சான், பாப்பா எதுவும் ஹர்ட் பண்ணுறாத அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரியே காதில் சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு ஓகே பாய்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிமின் உள்ளே வந்துட்டு என்னோடய சாப்பாடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை மாமா நல்லா தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட உங்கள் அம்மா சமையல் மாதிரி. எங்கள் அம்மா சமையல் உனக்கு எப்படி தெரியும்? அது ஒன்றும் இல்லை, எப்போவுமே எனக்கு எங்கள் வீட்டில் ஏதோ சாப்பாடு பிடிக்கலன்னா பின்னாடி வந்து அத்தைக்கிட்ட சொன்னேன்னா அத்தை எனக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஜன்னல் வழியாக கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டு அத்தையோட டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி உங்கள் தலையில் லைட்டாக பேட் பண்ணிட்டு நீ போய் தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் போய் தூங்கிடுறீங்க. ஒரு 1 hour நல்லா தூங்கி மதியம் லஞ்சுக்கு நல்ல வாசனை, உங்களுக்கு அந்த வாசனையிலேயே அந்த தூக்கம் கலையுது. எழுந்திரிச்சு பார்த்தா மனுஷா லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ எழுந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்ககிட்ட சொல்கிறாரு, ஜங்குக்கு வந்துட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் பார்த்துருக்கான், ஸோ அந்த காலேஜில் தான் அவனோட ஆளும் படிச்சிட்ருக்கா, ஸோ நீ போயிட்டு அங்கே நம்ம போய் நாளைக்கு காலையில் அங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. மாமா எனக்கு ஓகே தான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாததுக்கு அப்பா ஒரு காரணம், அது ஓகே தான், ஆனால் என்னோடய ஸ்டடீஸும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் தடையாக இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இங்கே பார்,
உன்னோட படிப்பு எனக்கு முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள் தானே, நீ செகண்ட் செமஸ்டர் முடிச்சிட்டல, தேர்ட் செமஸ்டர் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப உங்ககிட்ட சொல்லிவிட்டு திரும்ப அவர் வந்துட்டு ஓகே இனியிടെ இப்படியே போகுது. 2 பேரும் நிறைய பேசிக்கிறீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களை பற்றின அதாவது உங்கள் காலேஜு, நீங்கள் சின்ன வயசில் பார்த்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. அவரும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் நான் சென்னைக்கு வந்து சென்னையில் என்னென்னலாம் பண்ணேன், எப்படிலாம் போச்சு அப்படின்ற மாதிரி அவருமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்களும் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க. காலேஜில் நீங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னால் அது ஜங்குக்கோட ஆள் மட்டும்தான். அந்த பொண்ணு பேர் மீரா. ஸோ மீராவுக்கும் உங்களுக்கும் செம்மையான காம்பினேஷன். 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. உங்களை மீட் பண்ணுறத சாக்கா வச்சுக்கிட்டு அப்பப்போ ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போவார். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணும்போதெல்லாம் ஜங்குக்கை வச்சுட்டு ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா நீங்கள் 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணும்போது அவர் எப்படி சும்மாவாக இருப்பார். ஸோ அவர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். இதே மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். அப்போது திடீர்னு ஒரு நாள் ஜெமினோட அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. என்னம்மா போனதுலேருந்து மறந்துட்டீங்க, நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. என் பையன் எப்படி இருக்கான், அவனை நல்லா பார்த்துக்கிறியா, எனக்கு தெரியும் நீ அவனை நல்லா பார்த்துப்ப அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் அத்தைக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. ரொம்ப நாள் கழித்து பேசுறதுனால பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது திடீர்னு உங்களோட அம்மா வாய்ஸ் கேட்குது. அத்தை, அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? ஆ ஆமாம் யோர்னா, கொடுக்கவா, பேசுறியா? பேசுகிறேன். அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அப்பா இருக்கிறதுனால அம்மாவை காண்டாக்டாக பண்ண முடியல. நான் அப்போ தான் ஃபோன் பண்ணா அப்பா டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. சரி இந்தாடாம்மா, நான் கொடுக்குறேன்டாம்மா, நீ பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா, என்னாடி போனதுலேருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை? அம்மா, நான் உனக்கு கால் பண்ணிகிட்டே தாம்மா இருக்கேன். அப்பா நான் எந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டாலும் அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுறாருமா. உன் அப்பனுக்கு இதே ஒரு வேலை, என்கிட்ட சொல்லவே இல்லைடி. சொன்னால் நீ என்கிட்ட பேசிடுவல்ல, அதனால தான் அப்பா சொல்லியே இருக்க மாட்டார். அதுவும் உண்மைதான். சரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் அத்தை வீட்டுக்கு யாரும் 4-5 பேர் வர மாதிரி இருக்குது. அத்தை வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க, நான் அத்தைகிட்ட ஃபோனை கொடுக்குறேன், நீ அத்தைகிட்ட பேச, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அவங்க குடுன்னு பின்வாசல் வழியாக உங்கள் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இப்போது நீங்கள் லைனில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் அத்தைக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி லைனில் வச்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு 4-5 பேர், என்னாக்கா உங்கள் பொண்ணு, சாரி உங்கள் அண்ணன் பொண்ணு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, சென்னைக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் இல்லை, நல்ல செய்தி ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்மளால அத்தைக்கு நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பேசுகிறத காதில் வாங்கணுன்னு அவசியமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது என் அண்ணன் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்னடி தகுதி இருக்குது? என் பொண்ணு, புரியுதா? என் அண்ணன் பொண்ணை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஏதோ சின்ன சிறுத்துங்க, கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்களாம் கல்யாணம் பண்ணி உடனே பிள்ளைய பெற்றுட்டு என்ன வாழ்க்கையை அனுபவிச்சிட்டிங்க? என் பிள்ளைங்க அதுங்க சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுங்க நல்ல செய்தி சொல்லுதுங்களோ இல்லை சொல்லாமலே போதுங்களோ அதை பற்றினா எனக்கு பிரச்சனை கிடையாது. என் பையனும் என் அண்ணன் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன். கல்யாணம் பண்ணிங்கன்னு அதுங்க சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். அதுங்க சந்தோஷமாக வாழுதுங்க. மற்றபடி நான் எதை பற்றி ஃபீல் பண்ணுறத கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னொரு தடவை என் பொண்ணை பற்றி ஏதாவது பேசுனீங்க, பேசின நாக்கு எதுவுமே இருக்காது, இழுத்து வச்சு அறுத்துருவேன் பார்த்துக்கோ. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது. அது என் புருஷனாக இருந்தாலுமே சரி. இப்போ மட்டும் நீங்கள் பேசுனது என் புருஷன் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், யார் அது? என் மருமகளை பற்றி தப்பாக பேசுனது யார்? அவங்க மட்டும் இப்போ என்கிட்ட உண்மையை ஒத்துக்கலை, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு லேடி அதுலேருந்து, நான் தாங்க அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உன் பிள்ளையோட ஓக்கியம் தெரியுமா அவனுக்கு? ஊரில் எத்தனை பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு தெரியறான் தெரியுமா உன் பையன்? ஆனால் என் பையன் அப்படி கிடையாது, என் மருமகளும் அப்படி கிடையாது. நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் மருமக என்னை எதிர்த்தது கூட கிடையாது, என் மூஞ்சை பார்த்து பேசினது கூட கிடையாது. அவன் அப்போ அவளை அவ்வளோ அடக்கமாக வளர்த்துருக்கான். அதே மாதிரி தான் நானும்.
ஏதோ ஒரு கட்டத்தில் ரெண்டுத்துக்கும் பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்க. அதுக்காக இஷ்டத்துக்குன்னு பேசுவீங்களா? என் மருமக யாராவது இனிமேல் அவளை பற்றி தப்பாக பேசுனீங்க, அவ்வளோதான், மரியாதை கெட்டு போயிடும். அவங்கவுங்க வீட்டு அந்த அழுக்கை ஃபஸ்ட்டு துடைக்கிற வேலையை பாருங்கள், அப்புறமா என் வீட்டு அழுக்கை பார்க்க வருவீங்க அப்படின்ற மாதிரி செம்ம டோஸு. இது எல்லாத்தையுமே நீங்கள் காதில் வாங்கிட்டு இருக்கீங்க ஃபோனில். இப்போது கட் பண்ணிடுறீங்க. நம்மளால எதுக்கு? அத்தை மாமா 2 பேருமே ஊரில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இது நம்மளால தானே, நாம் ஏன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே டேஸை ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு நாள் ஜிமின் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃபீஸில் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவர் போய்ட்டு லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆகவே ஒரு காட்சி பார்க்குறாரு. நம்மளோட தயாங்கோட லவ்வரும் கம்பெனியில் ஒரு பொண்ணை தயாங் லவ் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அந்த பொண்ணும் தயாங்கும் நல்லா டீப்பான ஒரு லாங் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த டோர் ஓப்பன் ஆனது கூட தெரியாமல் நம்ம தயாங் வந்துட்டு அவரோட லவருக்கு ரொம்ப டீப்பான ஒரு லாங் கிஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதை பார்த்தவே மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்லாம் ஆகுது. இப்போது அப்படியே கண்ணை சுமட்டவே இல்லை, பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு விடு, நீ விடுறான், அங்கே பாரு ஜிமினை நான் பார்த்துட்ருக்கு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு காலை மிதிச்சிடுறான். ஸோ இப்போ தான் தயாங்குமே சுயநினைவு வருது. திரும்பி பார்த்துட்டு மச்சான் எப்படா வந்த ஆ ஆ ஆ அப்படின்ற மாதிரி ஜிமின் ஆன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. வேறு எதுவுமே பேசலை. இப்போது வீட்டுக்கு வராரு. நீங்கள் வீட்டில் இன்றைக்கி மாமா வந்தோடனே இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் தாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் எப்போவுமே தண்ணி கொடுக்குறது வழக்கம். அதே மாதிரி தண்ணி கொடுத்துட்டு வாங்க மாமா நான் உங்களுக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. இப்போ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஹாஃப் சாரி கட்டியிருக்கீங்க. நீங்கள் ஹாஃப் சாரி கட்டுவீங்க, சாரி கட்டுவீங்க, சம்டைம்ஸ் சுடியில் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி ரொம்ப இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரைவசி ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கவே உங்களோட ஹிப் மட்டும் அவருக்கு அழகாக தெரியுது. ஸோ அவர் அப்படியே அதையே பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்ருக்கும் போது டக்குன்னு அதை டச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேகமாக பிடிச்சி ஒரு அழுத்திருப்பார். நீங்கள் கையில் கப்பன் சாசரில் காஃபி வச்சுருந்துருப்பீங்க. அதை அப்படியே டக்குன்னு கீழே போட்டுடுறீங்க. அவர் அதை சூடாக காலில் பட்டுட்ருக்கோம். ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நீங்கள் ஐயோ சாரி மாமா தெரியாமல் போட்டுட்டேன், உன்னை யார் மாமா ஹிப்பில் கை வைக்க சொன்னது, எனக்கு கூசும் அப்படி சொல்கிறீங்க. உடனே அவருக்கு அந்த கூசும் அப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே திரும்ப சொல்லு கூசும் அப்படி சொல்கிறீங்க. இப்போ அவர் சிரிச்சுட்டு சாரிடி எனக்கு என்னவோ ஒரு மாதிரி டக்குன்னு அதை பார்த்தோன்னே அங்கே கையை வைக்கணும்னு தோணுச்சா, அதான் கையை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இருங்க நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. இப்போ அவர் நீ இதை எடுத்துகிட்டு போ, நான் இந்த மாஃப் போட்டுக்கிறேன், நீ போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டார். இப்போ போயிட்டு காஃபி போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க, சாரிடா. அவர் வாங்கி குடிக்கிறாரு. அப்போ குடிச்சிட்டு நீ காஃபி குடிச்சியா? நான் குடிச்சிட்டேன் மாமா. சரி எப்போ காலேஜ்லேருந்து வந்தேன்? நான் இப்போ தான் வந்தேன். சரி உனக்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? மாமா எனக்கு இன்னும் ஒரு 3 எக்ஸாம்ஸ் தான் இருக்குது. ஓ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கா? ஆமாம், அதனால தான் மீரா டெய்லி குரூப் ஸ்டடி வரா. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது சரி நீ உட்காந்து உன்னோட ஸ்டடீஸ் பாரு, எனக்கு சின்ன ஒர்க் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, நான் போய் அது என்னன்றது பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. மாமா நம்ம இங்கேயே உட்காந்து பண்ணலாமே, நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன், நீங்கள் இங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். சரி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாடி போடின்னு சகஜமாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அதே மாதிரி போகிறாரு. போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து 2 பேருமே ஹாலிலே உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. இப்போ அவர் உங்ககிட்ட அம்மாக்கிட்ட பேசுனியா? பேசினேனே. என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா? எதுவும் சொல்லலை. என்னடி எப்போ கேட்டாலும் அதை சொல்கிற? இன்றைக்கி உங்கள் அம்மாக்கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஊருக்காரங்க தான் எல்லாருமே அத்தைக்கிட்ட நல்ல விசேஷம் இல்லையா, எதுவும் நல்ல செய்தி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. மாமா நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? என்னடி சொல்லு. அப்பா எப்போ வேணால் சமாதானம் ஆவார் மாமா. ஆனால் அத்தையும் மாமாவும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எல்லாருக்கிட்டேயும் எதையாச்சும் சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அத்தை மாமா என்கிட்ட இது வரைக்கும் அப்படி கேட்கல. ஆனால் ஊருக்காரங்க கேட்குறத நான் என் காதாலே கேட்டேன்.
அத்தையும் மாமாவும் என்னை விட்டு கொடுக்காம இவ்வளோ தூரம் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏன் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இதை நான் கேட்குறது உனக்கு தப்பாக தெரியுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், என்னடி பேசுகிற? நான் உன் புருஷன்டி, புரியுதா? அப்பா, உங்கள் அப்பாவும் ஒரு காரணம். அதே மாதிரி உன்னோட ஸ்டடீஸ் எனக்கு முக்கியம் யோர்னா. உன்னோட ஸ்டடீஸ் முடியட்டும். நீ படித்து வேலைக்கு போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஆனால் உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால தான் நீ படிக்கணுன்றதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா என் பொண்டாட்டி எடுத்துக்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்போது எக்ஸாமுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா மாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக. எனக்கு லிஃப்ட்டில் என்ன நடந்தது தெரியுமா? தயங்கோட ஆளும் அவ்வளோ பெரிய கிஸ்ஸு. இவ்வளோ நேரம் நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன்டி. 10 மினிட்ஸ் இருக்கும். அவன் மாட்ட ஒரு லாங் கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். அந்த பொண்ணுக்கு மூச்சு திணறுது. என்னத்த சொல்ல, நான் அந்த காலில் நடுவில் வச்சுருக்கேன். அந்த லெஃப்ட்டு க்ளோஸ் ஆக முடியல போல். நான் பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேன். கீங்கிங்கிங்கின்னு அது வேறு கத்திகிட்ருக்கு. அந்த லிஃப்ட்டில் அந்த சவுண்டு வேறு. அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு அந்த பொண்ணு கத்தவ நான் நிற்கிறேன். அந்த பொண்ணு கத்தவ தான் எனக்குமே கொஞ்சம் அப்படியே நானே அதுலேருந்து லைட்டாக வெளியே வந்தேன்னு வச்சுக்கோயேன். அந்த மாதிரி சீனை பார்த்துட்டு வந்து தான் இப்போ நான் விட்டுட்டேன். நல்ல வேலை தொட்டதோட நீ கீழே போட்டு என்னோடய மூட் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லைன்னா இன்றைக்கே உன்னை ஒரு பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது. வேணாமாம்மா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் 2 எக்ஸாம் தான். ஸோ வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்களே கிட்ட போயிட்டு அவர் சீக்கில் அப்படி சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே அந்த கையில் அப்படியே நம்ம சீக்ஸ் அப்படியே தொடச்சிக்கிட்டு அப்படியே அதை பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு என்னம்மா பார்க்குறேன்? ஒன்றும் இல்லடி, ஃபர்ஸ்ட் கிஸ் நான் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ சீக்ஸில் கொடுத்துட்டேன். சரி விடு மாமா, பெருசாக கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. மூமா எனக்கு படிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நானாடி இந்த டாபிக் பேசினேன், நீ தானடி பேசினேன், ப்ளீஸ் ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் ஷோஃபாவில் உட்காந்து படிச்சுட்ருக்கவா உங்கள் மேலே லைட் ஆகுறாரு. ஸோ நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு நோன்ற மாதிரி பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புக்ஸோடு தூக்கி கையை மேலே அப்படி லாக் பண்ணிட்டாரு உங்கள் 2 கையும். ஸோ இப்போது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய லாங் கீஸ் போகுது. ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஈவினிங் எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்க. மனுஷன் உங்களுக்கு முன்னாடியே வந்திருப்பார் போல். வந்துட்டு ரூம் ஃபுல்லாக டெக்கரேட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போது உங்களுக்கு க்யூட்டான ஒரு மேக்கப் செஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே ஒரு 2-3 டேஸ் 2-3 மந்த்ஸ் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போது நீங்கள் அம்மாவையும் அத்தை மாமா எல்லாரையும் பார்க்கணும் போல் இருக்குது, நம்ம ஊருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கே உங்கள் அப்பாவோட கண்டிஷன் ரொம்ப கவலைக்கிடமாக போயிடுச்சு. அவருக்கு நீங்கள் ஒரே பொண்ணு, சின்ன வயசுலேருந்து உங்களை அவ்வளோ பாசமாக அவ்வளோ ஹாப்பியாக உங்களை வச்சுருந்துருப்பாரு. இப்போது நீங்கள் அவர் அங்கேருந்து போயிட்டு வந்தவே அவர் வீட்டில் இருந்த மொத்த சந்தோஷத்தையுமே நீங்கள் அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு போன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாருன்னா, அவரோட அப்பா அம்மாவை மிஸ் பண்ணாத அளவுக்கு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அந்த மனுஷன். உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசம். நீங்கள் அவரோட லிட்டில் பிரின்சஸ். அவருக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். இப்போ மனுஷனுக்கு உடம்பெல்லாம் போய் அப்பப்போ ரொம்ப ரொம்ப ஜுரம் வரும். உங்களை மிஸ் பண்ணும்போது ஏக்கத்தினால ஜுரம் வரும்ல, அந்த மாதிரி அவருக்கு நிறையா வருது. நிறைய டைம் யோசிப்பார், நம்ம சொந்த பந்தம் சாதி மக்கள் இவங்களுக்காக நம்ம பொண்ணு நம்ம இழந்துட்டோமா, நம்ம உசுரை கொடுத்து நம்ம அவளை வளர்த்தோமே, அவளை விடவா இந்த சாதிலாம் பெருசாக போச்சு, இந்த ஊர் மக்களுக்காகவும் நம்மளோட சொந்தக்காரங்களுக்காகவும் நம்ம பொண்ணை ஒதுக்கி வைக்கணுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு சம்டைம்ஸ் தோணும். ஆனால் இருந்தாலுமே அவர் வெளியில் காமிக்கும்போது வெளியே அவங்களுக்கு மத்தியில் உங்களை விட்டு கொடுத்துருவாரு. ஆனால் வீட்டுக்கு வந்தால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ஊருக்கு வரீங்க. உங்கள் ஊருக்கு வந்தால் உங்களோட அப்பாவை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா உங்களையே பார்க்குறாரு. அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஏய், நம்ம யோர்னாடா, பாரு எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஒரு சிலர் வந்துட்டா நம்ம மானத்தெல்லாம் வாங்கிட்டு நம்ம முக்கியம் இல்லைன்னு நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போனால, இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு காதில் விழுது, அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் காதில் இதெல்லாமே விழுது. அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, உங்களுக்கும் ஹர்ட் ஆகுது. இப்போது ஜிமினோட அப்பா
யார் அது? யார் என் மருமகளை பற்றி தப்பாக பேசுகிறது? எனக்கு பெருந்தன்மை இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருந்துருமா என்ன? எனக்கு சொந்தக்காரங்க முக்கியமா இல்லை என் பையன் முக்கியமான்னு கேட்டால் எனக்கு என் பையன்தான் முக்கியம்னு சொல்லுவேன். இப்போது என் மருமகளும் எனக்கு முக்கியம். என் பையனை விட என் மருமக தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐயோண்ணா மாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிமினோட அப்பா அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஒரு பாதி லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ ஜிமினு எப்பயும் அப்பனுக்கு நான் முக்கியமாக இருக்க மாட்டேன் போல் அப்படின்னு மாதிரி ஜிமின் சொல்லிட்டு மற்ற லக்கேஜஸ்லாம் தூக்கிட்டு வராரு. இப்போ நீங்கள் போனோடனே உங்கள் அத்தையை டைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் பின்வாசல் வழியாக வராங்க, நீங்கள் வந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சதுமே நீங்கள் உங்கள் அம்மாவையும் ஹக் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கீங்க, அழறீங்க. அப்போது டக்குன்னு ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாமிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போது ஜிமின் ஓடி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதன்னு சொன்னேன்ல, நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், நீ போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இரு ஜிமின், நான் அத்தைக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. அத்தை நீங்கள் பாட்டியாக போகிறீங்க, அம்மா நீயும் பாட்டியாக போகிற, உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு உன் புருஷன் தாத்தா ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போது உங்கள் அம்மா உங்களுக்கு சுற்றி போட்டு திருஷ்டி எடுக்கிறாங்க. அப்பாடி என் வயிற்றில் பாலை வாத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நீயும் என் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும், ராசாத்தி கணக்கா என் பிள்ளை உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் அவனுக்கு திருஷ்டி சுற்றி போடுறாங்க. சுற்றி போட்டுட்டு இப்போ குடு குடு குடுன்னு ஒரு கப்பு நிறையா ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போடுறாங்க. ஓடி போயிட்டு உங்களோட மாமனார் வாயில் தான் ஸ்வீட்டை வச்சுட்டு நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கு செம்ம ஹாப்பி, செம்ம சந்தோஷம். இனிமேல் என் மருமக பிரசவம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். டே ஜிமினு, நீ போகிறதா நீ போடா ஊருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜிமின்கா ஒன்றுமே புரியல, என்னடா இது கொஞ்சம் நெஞ்சமான மரியாதையும் இன்றைக்கி நம்ம வீட்டில் போயிட்டும் போலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் ரூமில் படுத்துட்ருக்கீங்க, அவருக்கும் எல்லாம் ஸ்வீட் மழையாக பொழிஞ்சிருக்கும். இப்போ அவர் அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே வராரு, நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்ககிட்ட வராரு. உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் காதோரமாக இருக்க முடிய லைட்டாக டக்குன்னு பண்ணி விடுறாரு. ஏன்னா உங்கள் ஃபேஸில் பாதி முடி இருந்திருக்கும். ஸோ அதை அப்படியே அழகாக டக்குன்னு பண்ணி விட்டுட்டு உங்கள் நெத்தியில் அழகாக ஒரு லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணிகிட்டே சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் வயிற்றுக்கிட்ட போகிறாரு. உங்களோட புடவை அந்த இடத்துல இருக்குது, சாரி, அது லைட்டாக விளக்கிட்டு அந்த இடத்துல காதை வச்சுக்கிறாரு. வச்சுட்டு டேய் என்னடா பண்ணுற, உனக்கு நான் பேசுறது கேட்குதா அப்படி சொல்லிட்டு காதை வச்சுக்கிட்டு ஏதாவது சவுண்ட் கேட்குதான்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? அப்பா வீட்டில் இருக்கோம். இங்கே தாத்தாலாம் இருக்கார். ஸோ நீ இனிமேல் இங்கே தான் வளர போகிற அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறாரு. ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ இவரும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா நீங்கள் அம்மா கூட இருக்கணும் போல் இருக்குது, அத்தை கூட இருக்கணும் போல் இருக்குது, எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் ஓவர் ஆகிடுச்சு, நான் போகிறேன், இப்போ தான் நான் கன்சீவாக இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தனியாக அனுப்ப மனசு இல்லாமல் அவருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ 5 மந்த் வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறதா தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போது 5 மந்த் நீங்கள் கரெக்டாக ஆகுது. இப்போது உங்களோட மாமனார் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னோடய மருமகளுக்கு 5ஆம் மாதம் சீமந்தம் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து என்னோட மருமகளையும் என்னோட பேர குழந்தை என்னோட பையனை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பெரியவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக போயிட்டு நீங்கள் அண்டு ஜிமின் வீட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களோட மாமனார் மாமியார் போயிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கவ உங்கள் வீட்டுக்கும் நியூஸ் போகுது. அதாவது உங்களோட மாமா உங்களுக்காக உங்கள் அப்பா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப்டர் லாங் இயர்ஸ் கழிச்சு உங்களோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ போயிட்டு இங்கே பாருங்கள், நமக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் நம்மளோட பிள்ளைங்க சந்தோஷம் நமக்கு முக்கியம். சொத்துலாம் இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும். இப்போ பாரு, இவ்வளோ நாளாக உன் பிள்ளைய பிரிஞ்சு இந்த ஊர் மக்களுக்காக இருந்தியே, இந்த ஊர் மக்கள் உனக்காக என்ன பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிற? கடைசியாக போகும்போது 4 பேர் தூக்கிட்டு போவான், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ நாள் உன் பிள்ளை கூட இருந்த சந்தோஷம்லாம் உனக்கு வருமா? இல்லை இவ்வளோ நாளாக இந்த பேரப்பிள்ளையை பார்க்காம, பேரப்பிள்ளையை கொஞ்சாமல், பேரப்பிள்ளைகிட்ட பேசாமல் இருக்கியே, இந்த சந்தோஷத்தெலாம் உனக்கு அவங்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா? எங்கே நீ போய் அவன் குடும்பத்துலேயும் சொல்லிப்பார், இந்த மாதிரி
உன் பிள்ளைய வேணான்னு ஒதுக்கி வையின்னு ஒருத்தன் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கும் அவன் புள்ள பெருசு. நீ மட்டும் ஏன் அவனுங்களுக்காக இவ்வளோ நாள் என்னையும் என் தங்கச்சியும் பிரிச்ச வேற விஷயம். இப்போது உன்னோட பேர பிள்ளைய பிரிஞ்சிருக்கியே, இந்த சந்தோஷம் எப்பயுமே உனக்கு கிடைக்காது. இதுக்கு மேலேயாச்சும் அவகிட்ட பேசுகிற வழியை பார். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த டேட்டில் நான் சீமந்தம் வச்சுருக்கேன், 5 மாதம் சீமந்தம். தயவு செஞ்சு உன்னால் முடிஞ்சதுன்னா நீ வா. நீ வரலனாலும் என்னோடய மருமகளுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும். ஆனால் நான் அப்பனாயிட முடியாதுல்ல. அவளும் மிஸ் பண்ணுவா, நீயும் அது எல்லாத்தையுமே இழந்துருவ. ஸோ கண்டிப்பாக வர வேலையை பார், சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட அம்மா அங்கே நின்றுருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஜிமினோட அம்மா போய் குங்குமம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களே எடுத்து நெத்தியில் வச்சுட்டு என் பொண்ணுக்கு நான் வராமல் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போது உங்கள் அப்பா திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. என்ன முறைக்கிறீங்க? இவ்வளோ நாளாக என் அண்ணனா வந்து என்கிட்ட பேசாதான்னு இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் சொல்லுக்காகவும் தான் நான் காத்துட்ருந்தேன். ஆனால் நீங்கள் இறங்குற மாதிரி இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் பெரிய மனுஷன், இறங்கி வந்துட்டார். என் அண்ணன் கூப்பிட்டு நான் போகலண்ணா, இவ்வளோ நாளாக நான் அவளுக்கு தங்கச்சியாக இருந்தேன் பாரு, அதுக்கு புண்ணியம் இல்லாமல் போயிடும். என் அண்ணன் எனக்கு உன்னை விட ரொம்ப முக்கியம். அதுக்காக நீ முக்கியம்னு இல்லை, எனக்கு நீயும் முக்கியம்யா. அதை விட நான் பெத்த பொண்ணு, அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. அவருக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. அதே மாதிரி உங்களுக்கு சீமந்த ஃபங்க்ஷன் வருது. உங்கள் அப்பா நீங்கள் எதிர்பாராத வேறம்மா அவரும் வராரு. ஸோ வந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ற மாதிரி நீங்களும் ஜிமினும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களை மட்டும் எழுப்புறாரு. ஜிமின் அவராகவே எழுந்து நினைக்கிறாரு. எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னை ஜிமின் சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. நீங்கள் என்னை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி, ஏன் அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே என்னை சாதாரணமாக நடக்க கூட விட மாட்டேங்கிறாருப்பா. அவர் தாங்குறாருப்பா. சும்மா நான் நடுராத்திரில எழுந்துச்சுன்னா கூட எங்கேயாவது தூக்கத்தில் போய் விழுந்துட போகிறேன்னு சொல்லி என்னை அப்படியே அவ்வளோ அழகாக தூக்கிட்டு போய் தான்ப்பா தூக்கிட்டு வராரு. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாருப்பா. நீங்களே பார்த்து வச்சுருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் நானே பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டேன்ப்பா. ஊருக்காரங்க தப்பாக பேசினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மற்றபடி உங்கள் மனசை புண்படுத்தணுன்றதுக்காகவோ இல்லை உங்களை பழி வாங்கணும் இல்லை உங்கள் சொத்துக்காகவோலாம் இதை நாங்கள் பண்ணிக்கலப்பா. இன்னொரு விஷயம், உங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருப்பா. இது சொத்து பத்திரத்தோட டாக்குமெண்ட்டு. நாங்கள் எந்த காலத்துக்கும் கேட்க மாட்டோம். இதுக்காக நான் ஒயனை கல்யாணம் பண்ணிக்கல. ஒயனும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த சொத்தை கேட்டு வரமாட்டா அப்படின்ற மாதிரி இதில் எழுதியிருக்கு. நானும் கையெழுத்து போட்டேன், என்னோடய அத்தை மாமா கையெழுத்து போட்டாங்க, என் புருஷனும் கையெழுத்து போட்டான். இதுக்கு மேலே உங்கள் வயிற்றில் இருக்கிற பேரனோ பேத்தியோ அவங்க மட்டும்தான் இன்னும் சைன் போடல. வேணும்னா வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களையும் சைன் போட சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் இன்னும் 18 வருஷம் வெயிட் பண்ணணுப்பா. ஏன்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் இதுக்கெலாம் உங்களுக்கு உரிமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போது உங்கள் அப்பாவுக்கு கண்ணு கலங்குது. என்னம்மா என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியா? சொத்துக்காக தான் இப்போ இவ்வளோ நாள் உன்னை ஒதுக்கி வச்சுருந்தேனா? அப்பாவோட வார்த்தையை மீறிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்கு தான்ப்பா நான் உன்னை ஒதுக்கி வச்சுருந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க அப்பாவுக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு. இப்போது ஜிமின் மாமா எனக்கு புரியுது. ஆனால் இந்த ஊருக்காரங்க என்ன சொன்னாங்க? இந்த சொத்துக்காக தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்கிறதுலே பெரிய சொத்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா, அதை விட பெரிய சொத்து உங்கள் பொண்ணு. இப்போது என்னோடய பையனோ பொண்ணும், இதை விட பெரிய சொத்தாக எனக்கு வந்துட போகுது. நல்ல சம்பளம், நல்ல அப்பா அம்மா, அப்பா சேர்த்து வச்ச சொத்துன்னு ஏக்கர் கணக்கில் இருக்குது. எனக்கு இது போதும். அதை விட பெரிய சொத்து நான் சொன்னது தான் என்னோட யோர்னா. நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்களே நல்லா முத்து மக மாதிரி இவ தான் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல். இப்போது உங்கள் அப்பாவும் என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, ஊருக்காரங்க பேச்சை கேட்டு உங்களை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். இவ்வளோ நாள் என் பொண்ணையும் தள்ளி வச்சுட்டேன். நீங்கள் நினச்சிருந்தா என் பொண்ணை என்கிட்ட காமிக்காமையே வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜிமினோட அப்பா பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க மச்சான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் மாமா மச்சாங்களா, இதெல்லாம் ஒரு விஷயமா, வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அப்பா வந்துட்டு உங்களோட அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ 2 ஃபேமிலியும் சேர்ந்துடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் 9ஆம் மாதம் வளைகாப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாய் பேபி தான் பிறக்குறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினாவும் திரும்ப கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு திரும்ப சென்னை போகிறீங்க. ஸோ இதே மாதிரி அவங்களோட லைஃப் ஹாப்பி அண்ட் ஸ்மூத்தான எண்டிங்கை நான் கொடுத்துட்டு இதோட இந்த 2 ஷார்ட்லேருந்து பாய் சொல்லிவிட்டு நான் போகிறேன்.
ஸோ சரங்கே அமீஸ், பபாய், அன்யோங்.